அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் கல்யாண வீட்டில் ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு 150 கிராம் இருக்கும் இந்த ரவையை சேர்த்து நல்லா அந்த நெய்யில் வறுத்துட்டேன் பாருங்கள். இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறட்டும். அதே நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு அரை கப்பு இருக்குங்க நெய், ஒரு 3/4 கப்பு இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 20 முந்திரி பேர் 25 காஞ்ச திராட்சை இருக்கும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேன். அதோடைய ஒரு கப்பு ரவைக்கு நான் 2 கப்பு தண்ணி, 1 கப்பு பசும்பால் சேர்த்துருக்கேங்க. 3 கப்பு மொத்தத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் கேசரி கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிச்சதும் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கைவிடாது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த சமயத்தில் நான் 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு எண்ணெயும் நெய்யும் நான் காய்ச்சி வச்சுருந்தேங்க. ஒரு அரை கப்பு அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சர்க்கரை சேர்த்து நமக்கு இலகல் கொடுக்கும். இந்த சமயத்தில் நான் ஸ்வீட் எடுத்துக்காட்டுறதுக்கோசரம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து நல்லா கைவிடாது மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ரவா கேசரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்படியே சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.